சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பூமியே இருண்டது போல் இருக்கும். திடீர்னு பாருங்கள் எல்லா இடம் இருட்டாக தெரியும். ஆனால் ஆக்சுவலி அதனுடைய காரணம் என்னென்னு சொன்னால், சூரியன் அந்த ஒளிக்கதிர்களை அனுப்பி கொண்டிருக்கவில்லை என்பதல்ல. சூரியன் நல்ல வல்லமையாக பிரகாசித்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் மேகங்கள் அதன் வழியே செல்லுகிற பொழுது நம்முடைய பார்வைக்கு அந்த சூரிய வெளிச்சத்தை காண முடியலை, எங்கோ இருளாக தெரிகிறது. அப்போது சூரிய வெளிச்சத்தை ஏதோ ஒன்று மறைக்கிறது. அதே போலத்தான் இன்றைய கிறிஸ்தவ உலகத்தை, இன்றைய கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் சத்தியம் என்கிறதான அந்த வெளிச்சம் பிரகாசிக்கிறத ஜனங்கள் பார்க்க முடியாதபடிக்கு வேறு சில மாயைகள் என்கிற மேகங்கள் மறைத்து கொண்டே இருக்கு. அதனால தான் இன்றைய கிறிஸ்தவ சபைகளை பார்க்கும் பொழுது, கிறிஸ்தவ மக்களை பார்க்கும் பொழுதும், கிறிஸ்தவ சமுதாயத்தினுடைய நிலைமை பார்க்கும் பொழுதும் ஒரு சத்திய பிரகாசம் இல்லை. 2 கொரிந்தியர் 3ஆம் அத்தியாயத்தினுடைய கடைசி வசனத்தை வாஸ்து பார்க்கும், மகிமை மேல் மகிமையடைந்து மறுரூபம் அடைகிறோம். சத்தியம் ஒரு மனுஷனை தேவனுடைய மகிமையை இன்னும் அதிகமாக பிரகாசிப்பதற்கு ஏவுகிறது. ஆனால் இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் இந்த சத்திய வெளிச்சத்தை அதிகம் பார்க்க முடியல. அதற்கு முக்கியமாக 3 முக்கியமான மாயைகள் காரணம். மாய் என்றால் அது ஒன்றுமே இல்லாதது. மாய் என்றால் ஒரு தோற்றம், ஆனால் உண்மையில் எதுவுமே இருக்கிறதில்ல. 3 முக்கியமான மாயைகள், வேஷங்கள் மறைத்து கொண்டிருக்கிறது கிறிஸ்தவத்தினுடைய அந்த மகிமையின் பிரசன்னத்தை. தேவனுடைய மகிமையை ஜனங்கள் பார்க்க முடியாதபடிக்கு 3 முக்கியமான மாயைகள். அதில் முதலாவது ஆசீர்வாதம் என்கிற ஒரு மாயை, அதாவது போலி ஆசீர்வாத மாயை. இன்றைக்கு பெரும்பாலான போதகர்கள் எல்லாரும் இந்த ஆசீர்வாதங்கள் சம்மந்தமாக தான் பேசுகிறாங்க. ஆசீர்வாதம் சம்மந்தமாக பேசினா தேவனுடைய பார்வையில் எது ஆசீர்வாதமோ, எது மனிதனுக்கு உண்மையான ஆசீர்வாதமாக இருக்குமோ அதை பேசணும். ஆனால் இவர்கள் பேசுவது ஆசீர்வாதத்தை இல்லை, போலி ஆசீர்வாதம். போலி ஆசீர்வாதம்னு சொன்னால் எபேசியர் 1:3 வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் இருக்குது. அந்த ஆசீர்வாதங்களை இவங்க சொல்கிறது கிடையாது. இந்த சரீரத்தோடு சம்பந்தப்பட்டது. எப்பொழுதுமே போதகர்கள், பாஸ்டர்கள், சுவிசேஷகர்கள் சரீர சுகத்தை பற்றி, பொருளாதார மேன்மை அடைதலை பற்றி, பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அடைகிறத பற்றி, வாழ்க்கை போராட்டங்களுக்கு ஒரு தீர்வு காண்கிறது பற்றி, வறுமை நீங்கிறத பற்றி, கஷ்டம் அகலுகிறத பற்றி, வருத்தம் போகிறத பற்றி, எப்பொழுதும் இதை குறித்து தான் பேசி இதையே ஆசீர்வாதம் என்று பேசுகிறார்கள். இதை ஒருபுறம் நம்ம பார்க்கும்பொழுது, மறுபுறம் கிறிஸ்தவ மக்கள் இன்றைக்கு தேவனுடைய பார்வையில் எது சத்தியமோ அந்த சத்தியத்தை கேட்க வரவே இல்லை. சத்தியத்தை கேட்டுட்டு அதுக்கு ஒரு பின்பற்றுகிறார்களோ இல்லையா, அது வேறு விஷயம். சத்தியத்தை கேட்கவே வரல. இவர்களுடைய காதுகளுக்குள் சத்தியம் போகவே இல்லை. ஆனால் என்ன போயிட்டுருக்குன்னா, போலியான ஆசீர்வாத போதனை போயிட்டுருக்கு. எந்த போதகர்களை பார்த்தாலும் இன்றைக்கு உனக்கு ஆண்டவர் இந்த மாதிரி அற்புதம் செய்கிறார், அதிசயம் செய்கிறார், இன்றைக்கு உன் கஷ்டங்கள் எல்லாம் நீக்கி போடுகிறார், உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுகிறார், இதைத்தான் சொல்கிறாங்களே ஒழிய ஆவிக்கேற்ற விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாத நிலைமை சொல்லலை. ஆவிக்கேற்ற வாழ்க்கை முறை சார்ந்த ஒரு ஆசீர்வாத நிலைமையை போதகர்கள் சொல்லவே இல்லை. அதனால் கிறிஸ்தவத்தில் இன்றைக்கு ஒரு மகிமையை பார்க்க முடியலை, சத்தியம் ஏற்படுத்துகிற மகிமையை பார்க்க முடியவில்லை. நீங்கள் யூடியூப் வழியாகவோ, டிவி வழியாகவோ, வேறு சமூக ஊடகங்கள் வழியாகவோ, மேடைகள் வழியாகவோ பேசுகிற 99% போதகர்களுடைய போதனைகள் எதுவாக இருக்கிறது? அது எபேசியர் 1:3 சொல்லப்பட்டபடியான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அல்ல. இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் நம்ம வாழுகிறோம்ல, அந்த கொஞ்ச நாள் வாழ்வு தொடர்பான ஆசீர்வாதங்கள். இது தவறு கிடையாது. இந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும். ஆனால் நீங்கள் ஆவிக்கேற்ற ஆசீர்வாதங்களை பேச அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய நோக்க நிறைவேறுவதற்கு ஏதுவான ஆசீர்வாதங்களை பேச அழைக்கப்பட்ட, அதையே பேசலை. அப்போது நீங்கள் எப்பொழுதுமே உலக பிரகாரமான நன்மைகளையே பேசி பேசி இதையே ஜனங்கள் கேட்டு கேட்டு இவைகளுக்குள்ளே ஜனங்கள் அடிமையாகி இந்த மாயைக்குள் சிக்கி கொண்டார்கள். அதனால் சத்திய வெளிச்சம் இவங்க பக்கம் வரவே இல்லை. 2 தீமோத்தேயு 4ஆம் அத்தியாயத்தினுடைய 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஜனங்கள் செவித்தென உள்ளவர்களாகி தங்கள் அது ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்கமானது அதை கேட்கவே வரல. அவங்க காதுகளுக்குள் அதை போகவே விடலை. காதுகளை எங்கே எங்கேஜ் பண்ணி வச்சுருக்கிறாங்க, எங்கே அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்கள் என்ன பேசுகிறாங்களோ அவங்க எப்போ ஆசீர்வாதம் பேசுவாங்க, ஐஸ்வர்யம் பேசுவாங்க, பிரச்சனை விடுதலை பேசுவாங்க, எல்லாம் மாம்சீகமாக பேசுவாங்க. இதனால் கிறிஸ்தவத்தில் இன்றைக்கு மகிமை பிரகாசிக்கவில்லை. சத்தியத்தினுடைய விளைவு என்னவென்பதை சபைகளிலும் மக்கள் பார்க்க முடியவில்லை.
இரண்டாவதாக பார்க்கும் பொழுது இன்னொரு மாயை, கிறிஸ்தவர்களை மூடி இருக்கிற இன்னொரு மாயை என்னவென்றால் போலி ஆராதனை மாயை. போதகர்களும் சுவிசேஷகர்களும் ஆராதனை தலைவர்களும் இன்றைக்கு சினிமா நிகழ்ச்சி போல, நாடக நிகழ்ச்சி போல, பொழுதுபோக்கு நிகழ்ச்சி போல மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட விதமான ஆராதனையை ஆர்கனைஸ் பண்ணி அதை அவங்க உருவாக்கி, இதுதான் ஆராதனை, நீ ஆடி, நீ பாடி, நீ விழுந்து எழுந்து உருண்டு புரண்டு உடலில் உலுக்கி சத்தம் போட்டு ஆரவாரம் பண்ணி கண்களை சொருகி ஒரு விதமான பக்தி பாவனை எல்லாம் பண்ணி நீ இந்த மாதிரி ஆராதித்தேன்னா ஆண்டவர் மகிமைப்படுவார் அப்படின்னு இவங்களை ஆட வச்சு, பாட வச்சு, உருளை வச்சு, பொருளை வச்சு, ஓட வச்சு, ஆட வச்சு, இந்த மாதிரி ஆரவாரம் பண்ண வச்சு இவ்வளோ பண்ண உடனே மக்களுக்குள்ள ஒரு ஃபால்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். என்னான்னு சொன்னால், நான் ஆண்டவர் ரொம்ப நல்லா ஆராதனை பண்ணிட்டேன், நல்லா பாடிட்டேன், மன உணர்ந்து பாடிட்டேன், நான் நல்லா ஆடி தாவீதை போல ஆடி பாடி ஆராதனை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என்ன சொல்ல வராங்க? கர்த்தரை கனப்படுத்தினேன். ஆனால் இவைகளெல்லாம் போதகர்கள் உருவாக்கி கொடுக்கின்ற வியாபார ரீதியான ஆராதனை அமைப்புகள். அதை ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இதை கேட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபால்ஸ், அதை ஒரு போலியான பக்தி திருப்தி. நான் கர்த்தரை ஆராதித்து விட, ஆனால் வாழ்க்கை முறையை இந்த போதிக்கவே இல்லை, குணாதிசய முறையை போதிக்கவே இல்லை, இறை உறவுடன் வாழ்வதை போதிக்கவே இல்லை, பரிசுத்தவான்களாகும்படி தான் இவர்கள் அழைக்கப்பட்டால் அந்த பரிசுத்தவான்களுக்குரிய தகுதிகளை போதிக்கவே இல்லை, அந்த பரிசுத்தம் வாழ்வது சம்மந்தம் பேசவில்லை. மக்களை அவர்கள் இருக்கிற விதமாக வாழ விட்டுவிட்டு, அவர்கள் உடுக்கிற விதமாக உடுக்க விட்டுவிட்டு, அவர்கள் விரும்புகிற விதமான தோற்றங்களை ஏற்படுத்த அவர்களை அனுமதித்து விட்டு, அவர்கள் எப்படியெல்லாம் வாழ விரும்பலாம் உலகத்தார அப்படி வாழ விட்டுவிட்டு, ஏதாவது ஒரு இடங்களை அவளை கூட்டி வைத்து துதியுங்கள், சோத்துறீங்க, பாடுங்க அப்படின்னு ரொம்ப அதிநவீனமான முறையில் மேடைகளை அலங்காரம் பண்ணி அதிக விளக்குகளை போட்டு, அதிக கலர்களை போட்டு, அதிகமான புகையை போட்டு, அதிகமான சினிமாத்தனமான ஆதரவுகள் நடத்தி, கான்சர்ட் போல் எல்லாத்தையும் பண்ணி, அதன் மூலமாக மக்கள் என்ன பண்ணிட்டுறாங்க? நாங்கள் நல்லா ஆராதிச்சிட்டோம், நல்லா என்ஜாய் பண்ணி ஆடுறோம். ஆனால் கிறிஸ்தவ மகிமை வெளிப்படவில்லை. வாழ்க்கை முறை மூலமாக, குணாதிசய முறை மூலமாக ஆராதிக்கிற அந்த செயல்பாடு இல்லை. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது போலியான வல்லமை மாயை. இந்த கிறிஸ்தவ மக்கள் வல்லமையாக வாழ்வது பற்றி சிந்திக்கலை. பணாசை ஜெயிக்கிற வல்லமை, பொருளாசை ஜெயிக்கிற வல்லமை, உலக பிரகாரமான மோசமான கலாச்சார வாழ்க்கை ஜெயிக்கிற வல்லமை, சுயத்தை ஜெயிக்கிற வல்லமை, தவறான சுபாவங்களை ஜெயிக்கிற வல்லமை, தவறான இச்சைகளை ஜெயிக்கிற வல்லமை, தவறான ஆசைகளை ஜெயிக்கிற வல்லமை, இந்த வல்லமை நினைக்கல. இவங்க உடம்புல ஒரு வல்லமையை உணர விரும்புகிறாங்க, இமோஷனலாக ஃபீல் பண்ண விரும்புகிறாங்க, உடலில் உழுக்கு விதமாக தங்களுக்குள்ள ஏதோ ஒன்று உள்ள பாய்கிறது மாதிரி அதை ஃபீல் பண்ணுகிற, உருளணும், புரளணும், ஓடணும், என்னமோ எனக்கு நடக்கிறது சொல்லி அன்கண்ட்ரோலபிளாக மாறணும், இந்த மாதிரி ஒரு வல்லமையை விரும்புகிறாங்க. பெரும்பாலான போதகர்கள் இன்றைக்கு இறங்குறது பெற்றுக்கொள்னு சொல்லி இந்த போலி வல்லமையை கொடுக்குறாங்க. இது ரெண்டு விதத்தில் இருக்குது. ஒன்று பொல்லாத ஆவிகள் மூலமாக கொடுக்கப்படுகிற வல்லமை, இன்னொன்று உணர்ச்சி வசப்படுத்தி அவர்களுக்குள்ளே மெஸ்மரிசம், ஹிப்னாட்டிசம் மாதிரி பண்ணுகிற போலி வல்லமை. அது இவங்களுடைய பாடி மெக்கானிசத்தை, இமோஷனல் மெக்கானிசத்தை பயன்படுத்தி அவங்கள ஒரு குறிப்பிட்ட மனநிலை கொண்டு வந்து அவங்க ஏதோ ஒன்று பெற்று விட்டது போல் ஃபீல் பண்ண வைக்கிறது. இந்த ரெண்டு வேலை தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பெரும்பாலான போதகர்கள். அகில உலக அளவில் இது நடைபெறுகிறது. எனவே கிறிஸ்தவத்தினுடைய வெளிச்சம் பிரகாசிக்கவில்லை. போலி ஆசீர்வாத போதனைகள், போலி ஆராதனை செயல்பாடுகள், போலி வல்லமை, இவைகளெல்லாம் நிறைந்து கிறிஸ்தவனிடத்தில் கிறிஸ்தவ வெளிச்சம் இல்லை. பணாசை ஜெயிக்கலை, பொருளாசை ஜெயிக்கலை, உலகத்துடைய தவறான கலாச்சாரத்தை ஜெயிக்கலை, சுயத்தை ஜெயிக்கலை, தப்பான சுபாவத்தை ஜெயிக்கலை, தப்பான ஆசை ஜெயிக்கலை. அவன் ஒரு போலியான ஆசீர்வாத தேடலில் இருக்கிறான். அவன் போலியான ஒரு ஆராதனை பண்ணி ஆண்டவர் மகிழ்ப்பட்டு விட்டதாக எண்ணுகிறான். அதனுடைய விளைவாக வெளிச்சம் இல்லை. சூரியன் சத்தியம் பிரகாசித்து கொண்டிருக்கிறது. இந்த மாயைகள் கிறிஸ்தவ மக்களை மூடிக்கொண்டு அந்த சத்தியத்தினுடைய வெளிச்சங்க தெரியாதபடி மறைத்து கொண்டது. இந்த மாயைகளை விட்டு வெளியே வாங்க. இந்த போலி ஆசீர்வாத போதனை மாயை விட்டு வெளியே வாங்க. இந்த போலி ஆராதனை முறையை விட்டு வெளியே வாங்க. இந்த போலி வல்லமையை விட்டு வெளியே வாங்க. இவைகள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஒருபோதும் பிரகாசிக்க மாட்டீங்க. தேவ நாமம் உங்கள் மத்தியில் மகிமைப்படாது. உண்மையான ஆசீர்வாதத்தை கண்டடைய மாட்டீர்கள். நித்திய வாழ்வு இழந்து விடுவீர்கள். மாயை விட்டு வெளியே வாங்க. சத்தியத்துக்கு செவி கொடுங்க. சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்பொழுதுதான் அந்த வெளிச்சத்தினுடைய அனுபவத்தை, வெளிச்சத்தின் ஆசீர்வாதங்களை நீங்கள் பெறுவீர்கள்.